இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு போயிடுவோம். இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவோம். இதுதான் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது. மறதி வந்து ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுலேருந்து அப்படியே மாறிட்டே போய்கிட்டே இருப்போம். இப்போ இந்த இந்த பிரச்சனையை பற்றி ஏன் நம்ம இப்போது இந்த மனக்குமுறல் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நான் வந்து பிரேக் டைமில் டீ சாப்பிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்க நான் கேட்குறேன். இப்படி ஆகிப்போச்சாமா, இப்படி பிடிச்சிட்டாங்களாமா, அந்த பொண்ணுக்கு என்னப்பா அந்த நேரத்தில் அங்கே வேலை, இந்த ஒரு பாயிண்ட் அங்கே வருது. அதுக்கடுத்து வந்த நியூஸுகள், இந்த சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், அந்த நியூஸுகள்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நியூஸ், வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல நியூஸ் எல்லாம் போடுறாங்களே, அது கீழே வர்ற கமெண்ட்டுகள் எப்படி அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக பிடிச்சாங்க, எப்படி கரெக்டாக ஷூட் பண்ணி பிடிச்சாங்க, அந்த குற்றவாளிகள் எப்படி டபுள் பேராக இருக்குது, இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சுற்றுறது, இவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு வந்து ஏன் நேரத்துக்கு அங்கே போச்சு, அதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா யார் வேணால் எந்த டைம் வேணால் எங்கே வேணால் போகலாம். இது ஒரு சுதந்திர நாடு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபஸ்ட்டு பிளேஸ். அது கோயம்புத்தூர் இருக்கலே சேஃபஸ்ட்டு சிட்டின்னு கூட சொல்கிறதுனால எல்லாருமே அவங்கவுங்க பர்சனல் இதுக்காக எங்கே வேணால் யார் வேணால் போகலாம். அதை பற்றி எந்த கருத்து சுதந்திரம் வந்து மருத்துவங்களோட பர்சனல் இது வந்து நம்ம பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இப்படி பேசுகிறவங்க அவங்க பொண்ணு வந்து இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் இதை பேசியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அடுத்தது, இப்போ அவங்க பொண்ணே வந்து நல்லா படிக்குது, ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து சம்பளம் வாங்குற ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு சேருது, நைட் ஷிஃப்ட் வர சொல்கிறாங்க அப்படின்னா நைட்டு வேலைக்கு போகணுமே இவங்க அனுப்பாமல் இருப்பாங்களா? ஓகே, அதுவும் பார்க்கணும். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க பையனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்க்குறவங்க அப்போ பொண்ணை வந்து காலேஜுக்கு அனுப்பி தான் ஆகணும், அவங்க வேலைக்கு அனுப்பி தான் ஆகணும். அவங்களோட அது அவுட்புட் எடுக்கணும். இவங்களுக்கு வந்து நல்ல இந்த பையனுக்கு நல்ல ஒரு படித்த பொண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணு வேணும்னா அவங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து ஆகணும். அப்போ அந்த பொண்ணு வேலைக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும். இது வந்து இப்போ ரெகுலராக நடைமுறையில் இருக்கிறது. 2 பேர் வேலைக்கு போனால் தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து தாட்ட முடியும் அப்படிங்கிறதுல தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பேசுகிறவங்க வந்து இந்த கருத்துக்கள் வந்து சும்மா நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட முடியாது. ஏன்னா இப்போ எல்லா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே எல்லா டைமும் எல்லா பக்கமும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த உலகமும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் இயங்கிட்டு இருக்குது. பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. என் காதில் விழுந்துங்காட்டி சொல்கிறேன். நான் அவங்ககிட்ட பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னாரு. சொன்னால் அசிங்கமாக தாங்க சொல்லணும், நீங்கள் தேவையில்லாமல் கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டு நான் போயிட்டு அவனுக்கு அந்த பொண்ணு வந்து போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி கரெக்டாக சீக்கிரம் பிடிச்சாங்க, அது எப்படி கரெக்டாக சுட்டு பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழக காவல்துறையை பற்றியோ இல்லை தமிழகத்தில் இருக்க ஆட்சியாளர்கள் ஆட்சி முறையை பற்றியோ பேசுகிறதுக்கு, நம்ம ஸ்டேட் போலீஸை பற்றி பேசுறதுக்கு வேறு ஸ்டேட் போலீஸுக்கோ வேறு கண்ட்ரி போலீஸுக்கோ எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படிங்கிறது தமிழக காவல்துறை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து எங்கள் தாத்தா வந்து போலீஸு, எங்கள் அப்பா மிலிட்ரி, எங்கள் வீட்லேயும் வந்து போலீஸ் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னும், இல்லை நான் வந்து ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இவங்க கட்சி அவங்க கட்சிங்கிறதோ அந்த ஒரு தவறான அணுகுமுறையில் பார்க்குறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. நான் ஒரு சாதாரண ஆள். நான் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்கேன், எல்லா நடிகர்கள் படமும் பார்ப்பேன், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பிடிக்கலன்னா அதை பற்றி பேச மாட்டேன், பிடிச்சா அதை பற்றி பேசுவேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் தான் நான். அதனால் உடனே ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணுறான், போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறான், 200 ரூபா வாங்கிட்டு இவன் யூபி அப்படின்னு வந்து கமெண்ட்டில் வந்து